கன்னி ராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏன் சார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார், அதோட என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் சரியாக பார்த்து சொல்லுங்கள் சார். 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், கண்டச்சனின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், கண்டகச்சனி. கண்டகம் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். அந்த 7ஆம் இடத்துல சனீஸ்வரருங்கிறது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கும். ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியோட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. கல்யாணம் ஆகலைன்னா கெட்டி மேளம் கொட்டும். கல்யாணம் ஆகி வந்த புது பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் நாலேஜெல்லாம் காட்டாதீங்க. அது பெரும் பிரச்சனையை கொடுக்கும். விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானத்தில் மனைவியை கூட்டிக்கிட்டு சந்தோஷமாக ஆர்குமெண்ட் இல்லாமல் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். போயிட்டு வாங்க. இதை எல்லாத்த விட படிக்கிற பிள்ளைங்க, இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு மெமரி கூடும். புதிய புதிய தொழில்கள் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து சேரும். இடன் ட்ரெஷர் வரும். ஆனால் ஒரு முறை கொடுத்ததுன்னா அதோட வெளியே வந்துடுங்க. திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொடுத்து கெடுப்பான். இந்த காலத்தில் வாடகை வீட்டில் உக்காந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுங்களா? சொந்த வீடு அமையுமான 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு விரயத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி அதிக சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு புத பகவானுக்கு புதன்கிழமையில் அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் அந்த பாலை வந்து விநியோகம் செய்தால் அந்த பால் போல உங்கள் வாழ்க்கை சுபமாக இருக்கும். சுப நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். வருமானங்கள் கூடும், கடன் தீரும், ரோகம் போகும், மருத்துவ செலவு குறையும். எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது பாருங்கள்.